4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் ராம். தமிழ் சினிமா ரசிகர்களால் மட்டுமின்றி தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குனர்களாலும் ஆராதிக்கப்படுகின்ற இயக்குனர் தான் ராம். பாலுமகேந்திராவுடைய பட்டறையிலே தயாரான ராம் இயக்கிய படங்களின் எண்ணிக்கை குறைவு என்றாலும் அதன் வீச்சு அதிகம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என் மனசு முழுக்க ஆனந்தியாகவே இருந்தான். இந்த மார்க்கு உனக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிருக்குமே. கிடைச்சது சார், ஆனால் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தான். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அப்பாடா. பறந்து போ என்ற பெயரிலே ஒரு வித்தியாசமான படைப்பை இப்போது உருவாக்கி இருக்கின்ற ராம் கடந்த 25 வருடங்களில் தான் திரையுலகிலே பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். ராமுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படின்னா எதை சொல்லலாம்? நாமுத்துக்குமார் சார். நான் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் எம்ஏ படிச்சுட்ருக்கேன். சினிமா மேலே ஒரு சின்ன ஆர்வம், போகலாமா போக வேண்டாமா, இல்லை படிச்சுட்டே அப்படியே பிஹெச்டி போயிடுமான்னு இருக்கக்கூடிய நம்ம ஒன்றும் பெரிய அப்படியே சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்க வெள்ளிக்கிழமை வனம்னு ஒன்று நடக்கும். எங்கள் கல்லூரி மாணவர்களும் மற்ற கல்லூரி மாணவர்களும் வந்து கலந்து அந்த வனத்தில் அவங்க கவிதை படிப்பாங்க. ஸோ பிரசிடென்சியில் முத்து தமிழ் படிச்சுட்ருக்கேன். அப்படி நான் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் நான் தமிழ் படிச்சுட்ருக்கேன். அங்கே தாமஸ் ஹால் நான். ஸோ வெள்ளிக்கிழமை வந்த முதல் நாள் முத்து எப்படின்னா நொடிகள் நண்பர் ஆயிடுவார். அதாவது நீங்கள் பார்த்து அடுத்த நொடி முத்து வந்து உங்களுடைய எப்படி ஆயிடுவார், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். சும்மா ஃப்ரெண்டுலாம் இல்லை, உண்மை. அது முத்து அது பேச்சா உடல் மொழியா என்னன்னு தெரியாது. அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடந்துச்சு. நான் சும்மா வந்து அந்த முதல் வெள்ளிக்கிழமை வனம் முடிஞ்சோன்னே இங்கே தான் எங்கள் ஹால் வாங்க கொண்டாந்து பேசிட்டு போகணும்னு கூப்பிட்டு போய் அங்கே சாப்பிட்டு பேச ஆரம்பிச்சா விடிய அந்த அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. சனிக்கிழமை வந்துருச்சு. அப்புறம் இந்த 2 பேத்துக்கும் இந்த 2 பேர்த்தோட ஒரு இந்த நட்பில் ஒரு கம்பேனியன்ஷிப் பிடிக்கும்ல, அந்த பேசுவதற்கு படித்ததை ஷேர் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன் திங்கக்கிழமை தானே காலேஜ், இப்பவுமே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு அதுலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட நான் கல்லூரியில் இருந்த எல்லா வெள்ளி சனி ஞாயிறும் முத்து அங்கே வந்துடுவேன். அப்படி வந்து இப்போ திங்கக்கிழமை காலையில் என்னென்னா கோடம்பாக்கத்துக்கு கிளம்புவேன். அப்படி நானும் ட்ரெயினில் வந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே நின்று கொண்டாந்து பேசிட்டு திரும்ப சாயங்காலம் திரும்பி போயிடும். பல தடவை திரும்ப எம்சிசிக்கு வந்துடும். அப்படி இப்படி முத்துக்கும் எனக்குமான அந்த பேச்சுங்கிறது வந்து லைக் ஒரு இது. முத்து தான் என்னை அறிவுமதி என்ன ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி தான் எனக்கு இந்த சினிமா உலகத்துக்குள்ளே நுழையிறதுக்கான தெரிஞ்ச ஏதோ ஒரு நம்மளுக்கு கோடம்பாக்கில் வந்தோன்னே ஒரு ஹாய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுன்னா நம்ம இதான் இப்படி தான் நம்மளுடைய இதை முத்து சந்திப்பது என்பது முத்து தான் என்னை பாலுமகேந்திரா சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ முத்து இல்லைனாலும் அந்த கதவு திறந்துருக்கு. அதாவது நம்ம போய் ஒரு பாலுமகேந்திரா அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு முத்துட்டு வந்து நான் வந்து எனக்கு பாலுமகேந்திரா சார் வந்து இது கேமரா பண்ணோம், இது ரொம்ப பேராசையாக இருக்குண்ணா. நான் சொன்னேன் சும்மா கேட்டு பாரு அப்படிங்க. அப்புறம் போயிட்டு அவன் கேட்டான். அவர் வந்து என்னன்னு தெரில, அதான் முத்துவனுடைய மேஜிக்னு நினைக்கிறேன். முத்து கேட்டால் யாராலையும் ஈஸியாக நோ சொல்லிடவே முடியாது. முத்துக்கிட்ட அப்படி ஒரு தன்மை இருக்குது சார். முத்து வந்து உங்கள்கிட்ட இதுக்காக பெரிய வார்த்தைகள்லாம் போட மாட்டேன். முத்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஒன்று சொன்னால் நீங்கள் அதுக்கு நோ சொல்லவே முடியாது. அதான் முத்துவனுடைய ஒரு பலம்னு சொல்லலாம், அவங்களுடைய அன்பு, ஆளுமை. அப்புறம் எல்லாத்தையுமே எளிமையாக சொல்லுவான். ஒரு பெரிய அந்த பில்டப்பே இருக்காது. அப்புறம் அவனோட நட்பில் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் வந்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கான்னு. இப்போ நம்ம தேவையில்லாமல் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா உனக்கு தேவையில்லாதான் இதுக்கு நீ பேசுகிற, உனக்கு இன்றைக்கி எல்லாரும் இது பண்ணுவானா, ஆனால் உனக்கு தெரியாது நாளைக்கு இது உன்னை வந்து உன்னை நோக்கி இது வரலாம் சொல்லுவான்.
நீ தூங்குறப்ப கூட விரல ஆட்டிகிட்டே தூங்கு சுப்பு, இது அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பான், இல்லைன்னா அவனை இது பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ முத்துக்குமார் தான் என் வாழ்க்கையினுடைய சில முக்கியமான தருணங்கள். இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளே முதல் ரயில் ஏறி கோடம்பாக்கத்தில் இறங்கி அறிவுந்தின் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனது, சாலிகிராம் பஸ் ஸ்டாண்ட் மாடியில் இருக்கக்கூடிய எங்கள் சாருடைய ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனது. அப்புறம் முத்துவோடைய அதுக்கப்புறம் முத்து கூட சேர்ந்து நம்மளுக்கும் சினிமா, முத்து பாடலுன்னா நம்ம இப்படி தான் அந்த ஆசை வருது. மற்றபடி எனக்கு வந்து ஒரு பெரிய எம்ஏ ஃபஸ்ட் இயர் வர்ற செகண்ட் இயர் ஜாப் வர்ற வரைக்கும் கூட எனக்கு பெருசாக சினிமாவுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாமான்னு. ஆனால் அது எப்படி போகணும் எங்கே போகணும்னு தெரியாதப்போ ஐ கேன் சே முத்து. அதுக்கு அடுத்தது தங்கர் பச்சானுடைய 9 ரூபாய் நோட்டு நாவல் வந்து எங்கள் இதில் சிலபஸில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு அதில் ஒரு டெசர்டேஷன் எழுத வேண்டியிருந்துச்சு. அதுக்காக அவரை போய் சந்திச்சேன் நான். இப்போ அவர் நீ ஏன் சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு அவராக சொன்னார். நம்ம எங்கடா போகலான்னு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அவராக சொன்னார். அது வரைக்கும் நீங்கள் முடிவு எடுக்கல? இல்லை நான் அப்போ சினிமாவுக்குங்கிற ஒரு இது இருக்குது. பட் அவர் கேமராமேன், அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம போனோம். ஒரு இந்த நாவலை பண்ணுங்கன்னாங்க போனோம். அவருக்கு நம்ம கேட்ட கேள்விகள் பிடிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி அவர் வீட்டுக்கு போவேன். எம்சிசி எம்ஏ செகண்ட் இயரில், முத்து எம்ஏ ஃபஸ்ட் இயர், அது எம்ஏ செகண்ட் இயர். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அப்போ யார் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சாலும் நம்ம பழகிடுவோம்ல. ஒரு அசிஸ்டன்டேட்டராக இருந்தாலும் ஒரு கேமராமேனாக இருந்தாலும். அவர் வந்து அப்போ பயங்கர பீக்கில் இருக்கார். நம்ம காவரிசை படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. காதல் கோட்டை, கண்ணெதிரே தோன்றினால், காலமெல்லாம் காதல் வாழ்க, இப்படி சிவசக்தி பாண்டியன் சார், எம்ஜி சார், மறுமலர்ச்சின்னு தங்கர் பச்சானுடைய பொற்காலம். ஆக்சுவலாக அவர் டிசைட் பண்ணி அவர் சொல்கிற ஆட்கள் டைரக்டர் ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவரை சந்தித்தேன். அப்போ அவர் கேமராமேன் தான். ஆனால் அப்போ அவர் டைரக்டர் ஆகிறதுக்கான உள்ளுக்குள்ளே அவருக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவருக்கு நிறைய ஒரு வாழ்க்கையினுடைய கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதக்கூடிய ஒரு நபர். கீராஜ நாராயணனை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டவர். அவரோட லைஃப்குள்ளே நிறைய மெமரிஸ் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் அழகி, அவர் எழுதின சிறுகதை தான். ஸோ அப்போ அவர் கதைகளை பேசுக்காக போவேன். அப்போ என்னன்னா அப்போ அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அவர்கிட்ட கதை சொன்னால் டைரக்டர் ஆகிடலாங்கிற மாதிரி இருக்கப்போ நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, அதாவது அப்கமிங் டைரக்டர்ஸ் எல்லாமே. அப்போ என்னன்னா நான் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு என்ன பிடிச்சிருச்சு. அப்புறம் அவருக்கு வந்து எல்லாத்தையும் அவரால் கதை கேட்கவும் முடியாது, அவ்வளோ டைமும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீ காலையில் இங்கே வந்துரு, கதை கேட்டு என்கிட்ட சொல்லிடு, எது நல்லா இருக்கோ அதை நீ ஃபஸ்ட்டு இது இப்போ என்னென்னா அது ஒன்றும். அப்புறம் அவர் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறதையும் நான் கேட்டுக்கலாம், எல்லாத்தையும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கமிட்மெண்ட் அவரால் அவ்வளோ செய்ய முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு எப்படிப்பட்ட எக்ஸசைஸ் ஆயிடுச்சுன்னா, சினிமா கதைனா என்ன, திரைக்கதை எதுவும் தெரியாது எனக்கு. கிட்ட ஒரு 30-40 பேர்த்தோட கதையை நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கரோட கதை. அப்போல்லாம் நரேஷன் தானே, படிக்க மாட்டோம்ல. அப்போ கதை சொல்கிறது எப்படி இல்லையா, ஒரு கதையை ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவாங்க. டெக்னிக் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ, சீனை இப்படி தான் பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு வர்றவங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம், இதுக்கு பதிலாக இப்படி வச்சுட்டானா அவங்க நம்ம சொல்கிற ஐடியா பிடிச்சிச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணி இந்த டிஸ்கஷன் இங்கே இருக்குது, கொஞ்சம் 2 நாள் வாங்கலேன், 3 நாள் வாங்கலேன்னு நான் பல இடங்களுக்கு டிஸ்கஷனுக்கு போக இப்படியே உங்களுக்கு ஒரு நட்புகள் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ வந்து சினிமாவில் எல்லாமே அப்போ கதை பேசுகிறது தான். ஆமாம், எங்கே போனால் டிஸ்கஷனாக 8 பேர் உட்காந்துருப்போம். கிளைமேக்ஸ் சீன் பிடிச்சிட்டு வரணும், ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கு இன்ட்ரோல் பிளாக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே தெரியுது, இப்படி தான் இருக்கும் டிஸ்கஷன். ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கி சேவ் த கேட்டில் என்ன சொல்கிறாங்களோ, ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், 3 இயர்ஸ், அதை தான் அன்னைக்கு நம்ம வந்து அந்த புத்தகங்கள்லாம் இல்லை. ஆனால் இந்த பயிற்சியில் நம்ம கற்றுக்கிட்டது வந்து ஸ்ட்ரக்சர். அப்போ கதை சொன்னதில் உங்களை ஆச்சரியப்படுத்திய நபர் யாராவது நினைவில் இருக்காரா? இல்லை சார், நிறைய பேர் சார், நிறைய பேர். அதில் சீமானன் மாதிரி கதை சொல்லுவாங்க சார், பாட்டு பாடி பண்ணி டேபிள் அடித்து அப்படி கதை சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப சன்னமாக, எப்படின்னா நம்ம முன்னாடி போய் கேட்கணும், ரொம்ப லிமிட்டட் வேர்ட்ஸில். அது ஒரு டெக்னிக். அப்போ என்னன்னா, நீங்கள் அந்த கதைக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கதை, நீங்கள் கரெக்டாக கேளுங்கிற மாதிரி ஒன்று பாடி லாங்குவேஜ்லேயே க்ரியேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து லைக் வெறுமனே அந்த எமோஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நடுவில் அப்படியே ஸ்கிப் பண்ணி போவாங்க. ஒரு பையன் சார், அவன் டைரக்டர் தெரியல, 20 நிமிஷம் தான் சொன்னான் அந்த கதை. உங்களுக்கு வந்து அந்த நான் வந்து திரும்ப சொன்னேன், தங்க சார் அந்த பையனை கேளுங்க. ஆனால் அந்த பையன் அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. அப்போல்லாம் நீங்கள் எவ்வளோ படம் வேலை பார்த்துருக்கீங்க, கோ டைரக்டராக இருந்தீங்க, அப்படி பல கேள்விகள் இருக்கும். அது ஒரு இடம் சார். அடுத்த திருப்பணினா திரும்ப தங்கர் பச்சான் சார் தான். அவர் வந்து ராஜ்குமார் சந்தோஷின்னு சொல்லி ஒரு டைரக்டர் ஹிந்தியில். அப்போ வந்து அவர் புக்கார் எடுத்துகிட்டு புக்காருடைய ரீ ரெக்கார்டிங்காக சென்னையில் இருக்கார். இப்போ அவர்கிட்ட போய் என்ன ஒரு சிடியோ அதை கொடுக்க சொன்னார். அப்படி தான் அவரை மீட் பண்ணேன். அவர் வந்து நீங்கள் ரைட்டரா அப்படின்னாரு. ஆமாம். அப்போ ஆனந்தவரில் என்னோட சிறுகதை வந்துருந்துச்சு, அது கையில் இருந்துச்சு. அவருக்கு தமிழும் தெரியும். நான் இங்கே தான் உட்காந்து ஹோட்டலில் தங்கியிருக்கேன் 1 மாதம், எனக்கு மியூசிக் ஒர்க் போயிட்டுருக்கு, நீங்கள் வாங்க கதை பேசுவோன்னு சொன்னார். அப்புறம் நான் நினச்சேன், நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது, நம்ம பார்த்து ஹிந்தி வந்து தேசாபோ கேமத்துக்கு அதில் ஏக் தோ தீன் தவிர எதுவும் தெரியாது. அப்போ தங்கர் சார் தான் இல்லை போன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்.
இப்படிதான் ராஜி என் லைஃப்பில் வந்தார். இந்த பாம்பே கூப்பிட்டு போனார். நான் லஜ்ஜாவுடைய ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். நான் எழுதின சிறுகதைக்கு பின்னாடி இருந்து அந்த உலகம் உருவ ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப அது ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஹிந்தியில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்டர்ஸ்டையும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அந்த அங்கெல்லாம் ஒரு படத்தில் 4-5 ரைட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரில் இந்த காட்சி இப்படியே பிரிச்சுப்பார். ஸோ ஒரு மாதிரி நம்மளுக்கு இந்த ரைட்டிங் மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ரைட்டிங் மேலே. இது ஆக்சுவலாக அப்போ முத்து, தங்கர் சார் இவங்க மூலியமான ஒரு இது உருவாகுது. இது ரெண்டும் இல்லைன்னா வேறு எதாவது வெளியாவது வந்திருக்கணும். பட் இதுதான் திருப்புனைன்னு கேட்டால் இவங்க 2 பேர் தான் சார். இப்போ ஹிந்தியில் திரைக்கதையை பற்றி பேசுகிறதுக்கும் தமிழில் திரைக்கதையை பற்றி பேசுகிறதுக்கும் ஏதாவது மாறுபாடு அன்னைக்கு இருந்துச்சு சார். அன்னைக்கு எப்படி நான் அவங்க ஒரு பேன் இந்தியாவாக யோசிப்பாங்க சார். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து அவங்க சொல்லுவாங்க இது உத்தரப்பிரதேசத்துக்கு இது வந்து செட் ஆகும் இப்படி யோசிப்பாங்க. அப்புறம் ஹிந்தியில் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து இருப்பான் சார். பாம்பேயில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே பாம்பே இல்லை. இப்போ லக்னோலேருந்து ஒருத்தன், இப்போ சத்தீஸ்கர்லேருந்து பெங்காலி, மலையாளி, தமிழ், இப்படி ஒரு கலந்த கலவையாக இருப்பாங்க ரைட்டர்ஸ். அவங்க ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவுமே கல்ச்சர் வைஸே டிஃபர் ஆகும். அப்போ என்னன்னா அங்கே ஸ்கிரிப்ட் டாக்டரிங்கிறது ரொம்ப டஃப். அந்த காலத்தில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சி தான் அதை பண்ணாங்க. அதில் ஓவர்சீஸில் ஓடுறதுக்குன்னு சில பஞ்சாபி கேரக்டர்ஸ் எவ்வளோ இந்த மாதிரி பிரியும். ஸோ நீங்கள் வந்து அது ஒரு மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் டாக்டரிங் வேறையாக இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கறது நம்ம சினிமா ஆர்ட்டு அது. ஆனால் அது திரும்ப என்ன யோசிப்பாங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இது எப்படி எல்லாத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கறது, எல்லா கல்ச்சருக்கும் இந்த படத்தை எப்படி புரிய வைக்கிறது. ஆக்சுவலாக இந்தி சினிமாவுடைய மெயின் ஸ்ட்ரீம் படங்கள்லாம் ஒரே மாதிரி, நம்ம தமிழ் படம் மாதிரி இந்தி சினிமா நல்லா இல்லைன்னு சொல்கிறது, இல்லை இந்தி சினிமா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கான ரீசனே வந்து they want to cater to the whole இந்தியாங்கிறப்ப அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் கலந்து வந்துடுது அப்படின்னு அப்போ இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஒர்க் பண்ண அந்த பீரியட் அப்படி இருந்துச்சு. எத்தனை படங்கள் அவரோட பணியாற்றினீங்க? லஜா சார். லஜாவில் ஸ்கிரிப்ட் மட்டும்தான். ஷூட்டிங் வந்து ஒரு 6-7 நாள் போனேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஹைதராபாத்தில். நம்மளுக்கு ஹிந்தியும் புரியல, எதுவும் புரியல. அவர் இருந்தால் சொன்னார். பட் எனக்கு புதுசாக கல்யாணம் வேறு ஆயிருந்துச்சு. ஒய்ஃப் சேனல் தனியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேம் பேக் வந்துட்டு அப்புறம் ரவிச்சந்திரன் சாரோட மஜ்னு அந்த படத்தில் ஒரு மாதம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். அப்படி பாலகுமாரன் சார் மாதிரி ஒரு பாலகுமாரன் சாருடைய ஒரு 6 மாதம் அவர் சொல்லக்கூடிய கதைகள் எழுதி கொடுக்குறது, அவருடைய விவாதங்களில் கலந்து. எப்படி இருந்தது அவரோட அவர் ஒரு சிக்ஸர் அடிக்கிற பேட்ஸ்மேன் மாதிரி சார். உங்களுக்கு கல்ல உட்காருவார், அப்படியே சொல்லுவார் அதான் நான் குறுநாவல். அந்த ஸ்பீட் இருக்கும். வெரி ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப ஆர்டிகுலேட் பண்ணுவார். எல்லாத்தையுமே ரொம்ப திறம்பட பேசுவார், சொல்லுவார். இங்கேருந்து விஷயங்கள் அவர்கிட்ட அவர் ஒரு பேஷனான அவர் பார்த்தா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தோற்றிக்கணும் இல்லையா? சரியா? அந்த மாதிரி கம்பீரமான மனிதர். உங்களை தூண்டுவார். அவர் நல்லா பாராட்டுவார். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய ஒரு யங்ஸ்டரை நல்லா பாராட்டும். போனோம் நம்ம சொல்கிறத ரொம்ப மதிப்பு கொடுத்து கேட்பார். நான் இவ்வளோ வருஷமாக ரைட் இல்லாமல் நம்ம வந்து இது ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு, இது எத்தனை தடவை நீங்கள் அப்படின்னா அதை ரொம்ப சிரத்தையாக அந்த மாதிரி விமர்சிச்சிருக்கீங்க? இல்லை, அந்த டிஸ்கஷனே அப்படி தான் இருக்கும். அவர் கூப்பிட்றதே அதுக்கு தான் நம்மளை. அப்போ அந்த ரிலவெண்ட்டாக இருக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்கும். இன்னைக்கு அவர் எழுதக்கூடிய அந்த காலத்தோட அவர் எப்படி ரிலவெண்ட்டாக இருக்காரு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம அசிஸ்டன்ட் ரைட்டர் பேசிக்கிறோம்ல சார், நம்மளோட பெஸ்ட் கிரிட்டிக் நம்மளுடைய அசிஸ்டன்ட்ஸ் தான். அவனை கண்ணாபின்னான்னு காலி பண்ணிடுவானுங்க. நம்ம சொல்கிற எந்த வருஷம் சார்ட்டானா இல்லைன்னா நான் இப்போ என் அசிஸ்டன்ஸோட ஆவரேஜ் வயசு போட்டால் 25 இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்தா. ஸோ எனக்கு அவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 வருஷம் தூரம். ஆனால் நான் அவங்களோட பழகினா மட்டும்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சா தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகாலத்தோட நம்மளுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். உங்கள் உதவி இயக்குனருக்கு அந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார். அவங்க தான் டைரக்டர் அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க எல்லாம் என்ன நினச்சிவாங்க, நான் ஒரு குழந்தை மாதிரி என்னை வந்து பாதுகாத்து அவங்க கூட்டு போகிற மாதிரியும். சார் வெகுலி அவங்க வந்து ரொம்ப தே லவ் மீ அ லாட், மோஸ்ட் ஆஃப் தெம். அண்ட் ஸோ அவங்க எமோஷ்னலியும் சரி, ஒரு தர்க்கபூர்வமாகவும் சரி, தேர் வெரி ரொம்ப அரசியல் ரீதியான கேள்விகள் கேட்குறது. இன்னைக்கு ரொம்ப சமூகத்தோடைய அப்சர்வேஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு சிவகங்கையிலேருந்து ஒரு பையன், ஐஐடியில் இந்த பேர் என்ன திருச்சி ஆரிஸ்லேருந்து படிச்சிருந்த பையன், கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு பொண்ணு, அப்படின்னு விதவிதமான நபர்கள். ஸோ ரொம்ப ஒரு கூட்டு கலவையாக இருக்கும். ஸோ ஒரே பொழுதுபோக்கே டைரக்டரும் அசிஸ்டன்ஸோட உட்காந்து பேசுகிறது தான். அது எதை பற்றியாக இருந்தாலும் பேச்சு தான் நம்மளுக்கு இல்லையா சார்? எங்கள் பீரியடில் எனக்கு உங்கள் பீரியட் அப்படி தான் இருக்கும். பேசுகிறது தான் டிஸ்கஷன். அந்த காலையில் போனோன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். நடுவில் கதையை பேசுவோம். இப்போ கதை பேசுறதுங்கிறது முன்னாடி எப்படி இருக்குன்னா சார், நம்ம சீன் பிடிச்சிட்டோம் அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம கதையை சொல்லுவோம், அவங்க விமர்சனம் சொல்லுவாங்க, அதோட சரி. இப்போ அந்த இது முடிஞ்சிடுச்சு. நான் வந்து ஐ நெவர் ஆஸ்க் மை அசிஸ்டன்ட் ரைட் அ சீன். அவங்க கதை எழுதலாம், என் கதைக்குள்ளே கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா நம்ம உருவாக்கக்கூடிய கதை உலகத்தை நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணோம், அவ்வளோதானே தவிர அவங்களுடைய காட்சி அமைப்புகளை காட்சி அமைப்புகளுக்கான இடம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்கிற கதை அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் எங்கள் எக்ஸசைஸ் என்ன வரும்னா அவங்க கதையவும் அதை சொல்லணும். அவங்க கதையை சொல்லி குறைந்தபட்சம் ஒருத்தர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஒரு குறுநாவலோ ஒரு நாவலோ அவங்க லைஃப்லேருந்து எழுதணும். அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர், ஸ்க்ரீன் ப்ளே, லென்சிங்கு இதை தொடர்பான பேச்சுவார்த்தைகள். அப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய விஷுவல் நாலேஜ் பயங்கரமாக கூடிடுச்சுல சார். ஆமாம். இன்றைக்கி பார்வையாளர்களுக்கு புக்ஸை விட ஃபோனும் இதுவும் வந்து எல்லோரும் இன்றைக்கி ஒரு 5 ஃபோட்டோ எடுத்துடுறாங்க இல்லையா? அன்றைக்கி பாலுமேந்திரா சார் சொல்லுவார் நல்ல கேமராமேனாக இருக்குன்னா டெய்லி 5 ஃபோட்டோ எடுக்கணும்னு. இன்றைக்கி இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே நல்ல கேமராமேன் தான். உண்மைதான். அவங்க எல்லாத்துக்கும் லென்ஸுக்கு பேர் தெரியாது. ஆனால் இப்படி எது அழகுனா என்ன, அர்த்தம்னா என்ன, எங்கே வச்சிருந்தா எது நல்லா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. அதுக்கு ஒரு மீனிங்கும் தெரியுது. ஸோ விஷுவல் நாலேஜ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் ஒரு படத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுமே மாறி இருக்கு. அப்போ நம்ம அதையும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. பாலகுமாரனோட பணியாற்றியதுக்கப்புறம் உங்களுடைய பயணம்? அப்புறம் நான் வந்து வென்ட் பேக் டு கோயம்புத்தூர் சார். நம்ம திருமணமாச்சு, இது எல்லாமே அந்த பீரியட் தான். அப்புறம் கல்யாணம் கோயம்புத்தூரில் போய் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருடமாக சினிமாலாம் விட்டுட்டு ஏன்னா இங்கே நம்ம வந்து அப்போ வந்து பேட்டா 25 ரூபா இருக்கும் சார். என் ஒய்ஃப் வந்து WCCயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அப்போ அது ஒரு வருஷம் ஜாப், அதுவும் முடியுது. KK நகரில் ஒரு சின்ன வீடு, ஒரு காமன் டாய்லெட் ஒரு வீடு. அப்போ சரி நம்ம இங்கே இருக்க போல கோயம்புத்தூர் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருடங்களில் அதில் நம்ம கேமரா, ஃபோட்டோஷாப் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ரௌச்சர்ஸ் பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் கம்பெனியோட ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு லேர்னிங்கு. அதில் ஒரு நல்ல பணம் வந்து வீட்டுக்கு கொடுக்குறப்போ அழகி ரிலீஸ் ஆகுது. அழகி பார்க்குறதுக்கு தங்கர் பச்சான் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. என்ன கூப்பிட்டாரு. நான் போனேன். என்ன இங்கே பண்ணுறதுக்கு வா அப்படின்னு சொன்னார். திரும்ப கிளம்பி வந்தேன் தென்றல் படத்துக்கு. ஆனால் என்னுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா அந்த டிஸ்கஷன் வரைக்கும் போவேன், ஷூட்டிங் போக மாட்டேன் நான். அது எப்படியோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி அது அவ்வளோ லாங் டேர்ம் நம்மளால் போக முடியாது சிக்கல் இருக்கும். இப்போ தென்றல் பார்த்திபன் சார் நடித்த படம், ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் நினைக்கிறேன். அதில் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அதில் ஒர்க் பண்ணி அப்புறம் அந்த அப்படி ஒரு பீரியட் போச்சு. அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலான்னு தோணுச்சு. ஷூட்டுக்கு முன்னாடி வந்துட்டேன். வந்து வேளச்சேரியில் ரூம் எடுத்து மேகம்னு ஒரு கதை எழுதினேன். ஒரு 3 மாதம் உட்காந்து எழுதிட்டு அதை தான் முத்துவை கூப்பிட்டு, முத்து எனக்கு இது பாலுமேந்திரா சார் வந்து கேமரா பண்ணோம். யார் ப்ரொடியூசர்லாம் தெரியாது, எனக்கு பிடிச்ச கேமராமேன் அவர். மணி சார் முதல்ல கேட்ட டைரக்ட் அவருக்கு பண்ணது, அதனால் அவர்கிட்ட போனோம் அப்படிங்கிறது. முத்து போய் என்னுடைய முதல்ல நான் சினிமாவை அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சினிமா மேலே ஒரு பேஷன், அதாவது எப்படின்னா சினிமானா முரட்டுத்தனமான ஒரு ஆசை இருந்துச்சு. எப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனோனோ நீங்கள் ஒரு சினிமாவின் மாணவனாக நான் மாறினேன் அப்படின்னு சொல்லலாம். பாலுமேந்திரா சார் நான் எப்போ பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் ஆகி ஃபிலிம் அப்ரிஷியேட் பண்ணி உலக சினிமாக்களை எப்படி பார்க்குறது, இமேஜ் சைஸ்னால் என்ன, இத்தனைக்கும் அவர்கிட்டையும் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல. அவர்கிட்ட நான் எப்படி அசிஸ்டன்ட் ஆனதே நான் போய் கதை ஒரு தெரிஞ்சு ஒரு நாள் காலங்காலத்தில் வர சொல்லுவார். 6:30 மணிக்கு வாக்கிங்லாம் போயிட்டு ஆஃபீஸ் அவரே திறந்து அவர் மட்டும் இருப்பார். முதல் தடவை அப்படி தான் பார்த்தேன் நான். ஓகே வாட் இஸ் யுவர் நேம்? முத்து டோல் மீ. கதை சொல்கிறியா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சின்ன ரூம் திறந்தார். இதை விட சின்னதாக ரூம், அதுக்குள்ளே புக்ஸாக இருக்குது. அந்த ரூமில் தான் ஏசி இருக்குது. ஏசி ஆன் பண்ணார். அதில் இப்படி ஒரு சேர் போட்டு ஒரு வாக்மேன் வந்து ஒரு கேசட் எடுத்து என் படத்தோட பேர் அதில் ஸ்டிக்கர் எழுதி போட்டு ரெக்கார்ட் பண்ணி நரேட் அப்படின்னு இப்படியே கேட்டே இருக்கார் சார். வித்தவுட் அ பிளிங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தேன். எக்ஸ்ட்ரானரி அப்படியே அந்த கேஸ்ட் என்கிட்ட கொடுத்துட்டு ஐ வில் டூ. எனக்கு வந்து அப்படியே செகண்ட் ஹாஃபே கேட்கல. இல்லை ஐ வில் டூ சார் செகண்ட் ஹாஃப். இல்லை இதை நான் பண்ணுறேன், உன்னால் ப்ரொடியூசர் இல்லை சார், இனிமேல் தான் தேடணும், நீ எப்போ பண்ணாலும் நான் இந்த படம் பண்ணுறேன் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட்டை என்கிட்ட கொடுத்தாரு. இது உனக்கு அப்படின்னு அவர் கையில் அவரோட கையில் இன்னும் வச்சுருக்கேன் அந்த கேஸ்ட்டை நான். அப்போ வந்து இங்கிலீஷில் பேர் மை டியர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் கூப்பிட ஒரு நாள் வர சொன்னால் டெய்லி போவேன். அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு செகண்ட் ஹாஃப் கேட்டார். அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அங்கே தான் வெற்றி இருக்கு அப்படி. அப்போ ஸோ அவங்கள்ட்ட ஒரு பில்டப் கொடுத்தாரு. ஒருத்தர் வந்திருக்கான் ராமசுப்ரமணியம் அப்படி போயிட்டே இருந்தேன். பட் நம்மளுக்கு அப்புறம் அப்புறம் சேரன் சார் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படம். அப்புறம் அது அன்னைக்கு ரொம்ப அது மாடர்னாக இருந்துச்சு. லைக் இட் வாஸ் ஹார்ட் டு மவுண்ட் தட் ப்ராஜெக்ட். ஆனால் பாலுமகேந்திரா சாருடைய பேர் எப்போ அவர் கேமரா பண்ணுறேன்னு சொன்னாரோ அப்போ என்னால் மித்தவங்கள்ட்ட போய், ஏன்னா நான் எந்த படத்தையும் ஷூட்டிங்கில் வேலை பார்த்ததில்லை. இப்போ இவர் கூட படம் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சேரன் சார். படத்துக்கு ஒரு முகவரி கிடைக்குது, எனக்கு ஒரு முகவரி. பாலுமகேந்திரா இவர் அங்கீகரிச்சிருக்காரு அப்படிங்கிறது மூலிமா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அப்படி தான் சேரன் சாரை போய் சிம்புதேவன் வந்து அங்கே அசிஸ்டண்ட். அப்போ சிம்புதேவன் மதுரை தியாகராஜா காலேஜ், நான் அமெரிக்கன் காலேஜ், 2 பேரும் அப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸு. நான் சிம்புடே உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னா அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா அவர் பிடிச்சி வச்சு பண்ணுறேன்ட்டார். அவர் கதை பிடித்ததுனால மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி பாலுமகேந்திரா சார் கேமரா பண்ணுறாருங்கிறதும் அதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு.
ஆனால் எனக்கு அன்றைக்கி எவ்வளோ சினிமா ஒன்றுமே தெரியாது சார். எப்படி ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணணும் கூட தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அப்போ அவருக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அது அப்படியே வென் ஃபார் டாஸ். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, டெய்லி நான் சார் ஆஃபீஸ் போவேன். ஒன்றும் இல்லை, அவர் ஒரு படம் பார்ப்போம், பேசுவோம். அப்புறம் கீழே அப்புறம் அவர் கிளம்புனதுக்கு வெற்றி, நான் சுரேஷ் இப்படி பேசிகிட்டே இருப்போம். அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் இப்படியே போச்சு. உங்களுக்கு படம் பண்ணே தோணல. டெய்லி போக அவர் கூட இருக்கணும். அதுவே ப்ளசண்ட்டாக. ஆமாம் சார், அவர் கூட ஒரு படம் பார்க்கணும். அந்த படத்தை பற்றி விவாதிக்கிறது. அவர் வந்து ஸ்பான்டேனியஸாக சொல்கிறார். ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாருன்னே உங்களுக்கு தெரியாது சார். பாலுமேந்திரா சாருடைய மிகப்பெரிய குணம் என்னென்னா, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லி கொடுத்துருக்கப்ப அவருமே அந்த கான்ஷியஸில் உங்கள்கிட்ட பேச மாட்டார். ஆனால் நீங்கள் எஜுகேட் ஆகிட்டே இருப்பீங்க. ஆமாம் சார், நீங்கள் எப்படி நீங்கள் எஜுகேட் ஆகிட்டு இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை நம்ம எங்கேருந்து லேர்ன் பண்ணோன்னு பார்த்தா அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டு இருக்கும். ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டு உங்களை கூட்டு போகும். அருமை. அண்ட் இஸ் வெரி ஒரு பிரிட்டிஷ்காரர் மாதிரி. அவர் கரெக்டாக டீ குடிப்பார், அவரே சாண்ட்விச் பண்ணி கொடுப்பாரு. அதில் ஒன்று இருக்குது, அவரை தொப்பி இல்லாமல் நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ வந்து வி வென்ட் க்ளோஸ் டு ஹிம். ஸோ எல்லோரும் கேட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்களான்னா ஒவ்வொருத்தர் பார்த்ததுக்கு ஒரு காலம் இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒரு எவ்வளோ காலம் அவரோட பழகி இல்லை எவ்வளோ வேகமாக அதை கழட்டுறாரு அப்படிங்கிறத உங்களை எவ்வளோ வேகமாக அவருக்கு பிடிக்குதுன்னு இருக்குல்ல. எனக்கு ஒரு 3வது வாரத்தில் நான் அந்த தரிசனத்தை பார்த்தேன் அவர் வீட்டில். காம்ராம் அப்படின்னா எனக்கு ஒரு செகண்ட். முதல் நாள் படப்பிடிப்பில் எல்லாரும் உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னார்ல பாலுமேந்திரா. அது நிகழ்ந்து தான் நிஜமாக உங்களுக்கும்? விதவிதமாக நடக்கும் சார். அந்த சோதனைகள் கடைசி நாள் வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்முடைய முதல் படம் அமையணும் அப்படின்னு எப்படி தீர்மானிச்சிங்க? தெரியல சார். அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்குமே ஆக்சுவலாக அதில் வேறு என்ன வேணாலும் பண்ணது ஈஸியாக போகிறதுக்கு வழிகள் இருந்துச்சு. சில பேர் வந்து வேணுன்னே இருக்கிறதே கஷ்டமான வழியை தேர்ந்தெடுப்பாங்க. கட்டளை தமிழ் படத்தை பார்த்தபோது நீங்கள் எழுதியிருந்த கதையை திரைக்கு சரியாக கடத்தியிருப்பதாக நினச்சிங்களா? இப்படி சொல்லணும், ஒரு 60-70% சொல்லலாம் சார். ஆனால் அதுவே பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு முதல் படம் அப்படின்னு பிச்சு பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய இடைவெளி இல்லை? அதுக்கு காரணம் ஒன்று வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.